ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். நான் உங்கள் யுவராஜ். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது யூ சீரியஸ் யுவராஜ். பிக் டாபிக் வித் யுவராஜ். இன்றைக்கி சீரியஸாக நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறது ஒரு க்ரைம் பற்றி தான் பேச போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். அமெரிக்காவில் இருந்து குமரி வந்து உயிரை மாய்த்து கொண்ட கேரள சகோதரிகளின் உருக்கமான மின்னஞ்சல் டீட்டெயிலாக பார்க்கும். நாகர்கோவில், கேரள மாநிலம் கோட்டயம் மாவட்டம் குறிகாட்டில் கிடங்கூர் பகுதியைச் சேர்ந்தவர் பிலிப். இவரது மகள்கள் எலிசபெத் பிலிப், ஆனி பிலிப், மீரா பிலிப். இதில் மூத்த மகள் எலிசபெத் பிலிப் திருமணம் ஆகி லண்டனில் வசித்து வருகிறார். ஆனி பிலிப் 35, எக்ஸ்ரே டெக்னீசியனாகவும் அவரது தங்கையான மீரா பிலிப் பொறியாளராகவும் அமெரிக்காவில் வேலை பார்த்து வந்தனர். இந்நிலையில் அமெரிக்காவில் இருந்து இருவரும் கேரளாவுக்கு சொந்த ஊருக்கு வந்துள்ளனர். பின்னர் அவர்கள் அங்கிருந்து ராமேஸ்வரம், மதுரை போன்ற இடங்களை சுற்றி பார்த்துவிட்டு கடந்த 26ஆம் தேதி மாலை கன்னியாகுமரிக்கு சுற்றுலா வந்துள்ளனர். அங்குள்ள தனியார் விடுதியில் இருவரும் அறை எடுத்து தங்கியுள்ளனர். அங்கிருந்து வெளியே சென்றவர்கள் 3 நாட்களாக திரும்பி வரவில்லை. இதனால் விடுதி ஊழியர்கள் கலக்கமடைந்துள்ளனர். செல்போன் எண்ணை வைத்து அவர்களின் தாயார் மேரி என்பவரை தொடர்பு கொண்டு தகவல் தெரிவித்தனர். இதையடுத்து மாயமான சகோதரிகளின் தந்தையான பிலிப்பின் அண்ணன் சிசு என்பவரும் அவர்களது உறவினர்களும் கன்னியாகுமரிக்கு வந்து பல்வேறு இடங்களில் தேடி பார்த்தனர். புகாரின் பேரில் கன்னியாகுமரி போலீசாரும் தேடி வருகின்றனர். இந்நிலையில் நேற்று முன்தினம் காலை கன்னியாகுமரி காவல்துறை கடல் தூண்டில் வளைவில் இருவரும் சடலமாக கிடந்தனர். அவர்களது உடலை மெரைன் போலீசார் மீட்டு விசாரணை நடத்தினர். போலீசார் நடத்திய விசாரணையில் சகோதரிகள் கடலில் குதித்து தற்கொலை செய்து கொண்டதாக தெரிய வந்துள்ளது. அமெரிக்காவில் இருந்து புறப்படும் போது ஆனி பிலிப், மீரா பிலிப் ஆகியோர் தங்களது மூத்த சகோதரி எலிசபெத் பிலிப்புக்கு மின்னஞ்சல் அனுப்பியுள்ளனர். அதில் மன வருத்தத்துடன் ஊருக்கு புறப்படுகிறோம். இனி எங்களை தொடர்பு கொள்ள முயற்சிக்க வேண்டாம். எங்களுக்காக ஒன்று மட்டும் செய்யுங்கள். நாங்கள் இருவரும் இறந்த பின்னர் கன்னியாகுமரிக்கு வந்து எங்களுக்கு இறுதி சடங்கு செய்துவிட்டு ஆஸ்தியை கன்னியாகுமரி கடலில் கரைத்து விட வேண்டும். இதை எங்களுக்காக செய்ய வேண்டும் என மின்னஞ்சலில் தெரிவித்துள்ளது தெரிய வந்திருக்கு. தற்கொலை செய்து கொண்ட சகோதரிகளின் உடல்கள் பிரேத பரிசோதனைக்கு பின்னர் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு உருக்கமான செய்திங்க. சகோதரிகள் வந்து பார்த்திங்கன்னா இப்படி எதுக்கவசரம் இந்த உயிரை மாற்றிக்கிட்டாங்கன்றதுக்கான காரணம் நம்மளுக்கு இன்னும் தெரில. ஆனால் வந்து இறந்துட்டாங்கன்ற தகவல் மட்டும் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. எவ்வளோ ஒரு அழகான குடும்பத்தில் பிறந்துட்டு இப்படி தற்கொலை பண்ணிக்கிற அளவுக்கு உங்களுக்கு என்ன கஷ்டம் வந்துச்சுன்னு தெரியலைங்க சகோதரி. எனிவே எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்துச்சு. ஓகே கைஸ், தேங்க்யூ கைஸ். கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, நான் வச்சுறேன். தேங்க்யூ கைஸ். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ கைஸ்.